3 சென்ட் இடத்துல ஸ்பேசியஸான 2 BHK வீடு, அதுவும் நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி அஃபோர்டபுளான ப்ரைஸ் செக்மெண்ட்டில், அதுவும் அடுத்த வர ஆடி மாதத்தில் புக் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு கிச்சனில் சிம்னி, ஹாலுக்கு டிவி, பெட்ரூமில் ஃபேன், இந்த மாதிரி ஆடி மாதம் ஆஃபரில் சேல்ஸுக்காக வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கட்டி ரெடியாக இருக்க ஒரு 2 BHK வீடு தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் கோயம்புத்தூரில் முக்கியமான சுற்றுலா தலத்துக்கு போகக்கூடிய மெயின் ரோட்லேருந்து நடந்து வர தூரத்திலே அமைஞ்சிருக்கு. அது எந்த மாதிரியான லொக்கேஷன், இந்த வீட்டோட பிரைஸ் என்ன, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்க இந்த அழகான வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் டைரெக்டாக வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3 சென்ட் 30க்கு 50ங்கிற நீளங்கள் எடுத்து வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஐவரி அண்ட் ஆரஞ்சு இந்த ரெண்டே கலர் காம்பினேஷன் மட்டும் யூஸ் பண்ணி காமன் வால்லேருந்து வீட்டோட எலிவேஷன் வரைக்கும் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அது போக எல் ஷேப்பில் பெரிய பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து MS கிரில் டிசைன்ஸோட ஸ்பாட் லைட்லாம் மாட்டி ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்கை அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட். டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதோ வீட்டோட போர்டிகோ ஸ்பேஸ். இதோட அளவுன்னு பார்க்கும்போது 10க்கு 15ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. சைட்லேயும் சுற்றி நிறைய செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. போர்ட்டிக்கோட ஈஸ்டர்ன் சைட்லேயும் நல்ல 2 வீலர்லாம் நிறுத்திக்கிற மாதிரி ஸ்பேஸும் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமொழியில் வீட்டுக்கான 2 வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி போர்ட்டிக்கோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் யூட்டிலிட்டிஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டு கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர் டைரெக்டாக வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. செமி கிளாஷி லுக்கில் பாலிஷர் கொடுத்து வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இங்கே 2 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் கிளாஷி ஃபினிஷிங்கில் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் இங்கே 16க்கு 16ன்னு மேசிவான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட ஃப்ளோரிங்க்கு ஒயிட் வித் மார்மலேட் டிசைனில் இருக்கக்கூடிய 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபைடல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வென்டிலேஷனுக்கு ஈஸ்டர்ன் சைட் வாலில் 3 விண்டோஸ் அமைஞ்சிருக்கு. அதுவும் ஓப்பன் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய உட்டன் விண்டோ. இந்த ஹாலோட சீலிங்கில் கார்னர் எஜஸுக்கும் சென்டர்லேயும் பிளாஸ்டர் பாரிஸ் டிசைன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அதுலேயும் சென்டரில் ஹேங்கிங் லைட் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அது போக எஜஸ்லேயும் கோல்டன் வார்ம் கலரில் நிறைய ஸ்பாட் லைட்டு கொடுத்துருக்காங்க. ஹாலோட வெஸ்டர்ன் சைட் வாலில் ஒன் சைட் வாலுக்கு ஃபுல்லாமே எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் அடிச்சு அங்கே டிவி மாட்டிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. இந்த லிவிங் ஹாலில் இருந்து கிச்சன் கம் டைனிங் ஏரியா போகிற என்ட்ரன்ஸ்லேயும் உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்லாம் செஞ்சு உட்லேயே இருக்கிற மாதிரி உட்டன் பேனலிங்கில் பெயிண்டிங் ஒர்க் ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக ஸ்பாட் லைட்டும் மாட்டி வச்சுருக்காங்க. இது வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா. இதோட மொத்த அளவு 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வீட்டோட டைனிங் ஏரியா. இங்கே வென்டிலேஷனுக்காக ஒரு உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க. அது போக கார்னரில் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டி கொடுத்துருவாங்க. வாஸ்துப்படி இந்த வீட்டோட கிச்சன் சவுத் ஈஸ்ட்டுக்கான அக்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட பேக் சைடில் கிராசரிஸில் வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு நிறைய ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்து ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டோ. கார்னரில் சிங்க் SSTயில் மாட்டி வச்சுருக்காங்க. அதுபோக லிண்டர் லெவல் வரைக்கும் கிளாஷி ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணி 14 அடிக்குமே RCC லேப்டாப் வச்சு கொடுத்துருக்காங்க. இது வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கான டோர். ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் டோராக மாட்டியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இதோட மொத்த அளவு 10க்கு 16. ஹாலுக்கு கிச்சனுக்கு என்ன மாதிரி டைல்ஸ் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணாங்களோ சேம் இங்கே அதே மாதிரி டைல்ஸ் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இங்கே RCC லேப்டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக 2 உட்டன் விண்டோஸும் மாட்டியிருக்காங்க. ஒன் சைடு வாலுக்கு மட்டும் எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து மற்ற 3 வாலுக்கும் ஐவரி கலரில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோர். வெயிட்லெஸ் PVC டோராக மாட்டி வச்சுருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட மொத்த அளவு 4.75க்கு 7.75ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸு, வாலுக்கு 3D டிசைனில் இருக்கக்கூடிய செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வெஸ்டர்ன் கிளாசெட், ஹேண்ட் வாஷ் மிஷின், பை ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஆப்போசிட்லேயே வீட்டோட செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட மொத்த அளவு 10க்கு 11. இங்கே வென்டிலேஷனுக்காக ஒரு உட்டன் விண்டோஸும் வாலுக்கு எல்லோ வித் லைட் ஐவரி கலரில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அப்போ லிண்டர் லெவல்லையும் RCC லேப்டாப் அமைஞ்சிருக்கு.
செகண்ட் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோரையும் வெயிட்லெஸ் பிவிசி டோராக தான் மாட்டி வச்சுருக்காங்க. இதோட அளவும் 4.75க்கு 7.75 அளவில் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் வெஸ்டர்ன் கிளாசட், பைப் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் வழியாக வெளியே போனதும் போர்ட்டிகோக்கு பேக் சைடில் பெரிய பேசேஜ் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து டெரஸ் போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேக் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அவுட்டர் பாத்ரூமும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 5க்கு 5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இண்டியன் கிளாசட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டோர் வந்து வெயிட்லெஸ் பிவிசி டோராகவும் மாட்டி வச்சுருக்காங்க. போர்ட்டிகோக்கு பேக் சைடில் அமைஞ்சிருக்க பேசேஜிலேருந்து வீட்டோட டெரஸ் போகிற மாதிரி இங்கே ஸ்டெப்ஸ் அமைஞ்சிருக்கு. சைடு ஹேண்டில்ஸ் ஃபுல்லாமே எம்எஸ் ஸ்டீலில் மாட்டி வச்சுருக்காங்க. டெரஸ் ரீச் ஆனதும் அங்கே 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் மாட்டி கொடுத்துருவாங்க. அதுபோக இங்கே துணி துவைக்கிறதுக்கான மேடையும் இருக்குது. இந்த வீட்டை ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் ரெடி பண்ணியிருக்காங்க. வேணும்னா இங்கேயும் நம்ம கீழே பார்த்த மாதிரியான பிளானில் இங்கேயும் வீடு கட்டிக்கலாம். இடத்தோட சேர்த்து இந்த வீட்டோட விலை 45 லட்சம் ரூபாய்க்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. அதுவும் அடுத்த மாதம் ஆடி மாதம் ஆஃபரில் புக் பண்ணுற கஸ்டமருக்கு கிச்சனில் சிமினி, ஹாலுக்கு டிவி, பெட்ரூமுக்கு ஃபேன் எல்லாம் மாட்டி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூரில் அன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகக்கூடிய அந்த ஊட்டி ரோட்டில் தென் திருப்பதி 4 ரோட்டுக்கு பக்கத்துலேயே தேரம்பாளையங்கிற லொக்கேஷனில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு. அந்த ஊட்டி போகிற மெயின் ரோட்டை 2-வே ட்ராக்காக இருக்கிறது 4-வே ட்ராக்காக மாறிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான ஒர்க்கெல்லாம் ஸ்பீடாக போயிட்டுருக்கு. அதனால எவ்வளோ சீக்கிரமாக இந்த ஏரியாவில் வந்து வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ சீக்கிரமாக வந்து வாங்கிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.